வெல்கம் டு கிரியேட்டிவ் ஃபேஷன் தனு. விஷ் யூ ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் அவர் சிங்கப்பெண்கள். ஆமாங்க, நம்ம எல்லாருமே சிங்கப்பெண்கள் தானே. டெய்லியும் லைஃப்ல எதையாவது சாதிச்சுட்டும் இன்னும் சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம எல்லாருமே சிங்கப்பெண்ணன் தான். நம்மளுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த சேனல் கிரியேட்டிவ் ஃபேஷன் தமிழ். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க டெய்லரிங்ஸ் பத்தின வீடியோஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் டெய்லரிங் கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நாமளும் ஒரு நாங்க டிசைனர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தைச்சு பழகணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது சிசர், நம்ம கிளாத்தை கட் பண்றதுக்காக தேவைப்படுது. இது இன்ச் டேப், இது நம்மளோட மெஷர்மெண்ட்டை எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டை கிளாத்தில் போட்டு கட் பண்றதுக்கு நமக்கு இது தேவைப்படுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பின். இந்த பால் பின் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸ்லாம் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைனிங் ப்ளவுஸில் இதை நம்ம இந்த லைனிங் ப்ளவுஸில் இதை நம்ம இப்படி பின் பண்ணி தைக்கிறதுக்காக இந்த பால் பின் நமக்கு தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலு. இதில் தான் நம்ம ஸ்கேலில் தான் அழகாக கோடு போட்டு நம்ம அழகாக கட் பண்ண போகிறோம். இது கால்குலேட்டர். நம்மளோட மெஷர்மெண்ட்டை எடுத்து இந்த கால்குலேட்டரில் கால்குலேஷன் பண்ணி அந்த அளவு தான் நம்ம பேட்டர்ன் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இது மார்க்கர். இந்த மார்க்கரில் மார்க் பண்ணுறதுக்காக இது நமக்கு த்ரெட் கட்டை. இது நமக்கு த்ரெட் கட்டை. இது ட்ரிம்மர். நம்ம ஏதாவது தப்பாக தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரிக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இது த்ரெட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆம்போல் ஸ்கேல். இது ஆம்போல் ஸ்கேலு. அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா கேஸ். இது கேஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது பாபின். இந்த பாபின் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் பின் அங்கேயும் இங்கேயும் வச்சா காணாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே ஒரு போர்ஷன் மேக் பண்ணி அதுக்குள்ளே இதை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம தைக்கிறதுக்கு தேவையான ஒரு மெட்டீரியல், ஒரு கிளாத்து. இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நமக்கு இந்த ஹூக். இதுதான் நம்ம ஹூக்கு கட்ட போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஊசி. இது ஹெம் பண்ணுறதுக்கு, எம்மிங் பண்ணுறதுக்கு, அப்புறமா ஊக்கு கட்டுறதுக்கு, ஐப்பட்டி கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனல் நம்ம பாபின்ல எப்படி நூல் சுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீன் மிஷினில் எப்படி சுத்துறதுங்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நூலை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு போலில் விட்டு இந்த இடத்துல டென்ஷனில் டைட் பண்ணி திருப்பியும் இந்த செகண்ட் ஹோலில் விட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பாபினில் நம்ம இப்படி ஃபர்ஸ்ட் சுற்றிட்டு இங்கே இருக்கிற இந்த ஹேண்டரில் போட்டு இப்படி லாக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் நம்ம பெடலை இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பாபின் ஆக்காலத்திக்கோ சுற்றிக்கும். சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துலயே கட்டர் இருக்கு. இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு பாபின் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாபின் சுற்றியாச்சு. இப்போது நூல் எப்படி கோக்குறது அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஹேண்டிலில் போட்டுட்டு இது உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு போலில் விட்டு திருப்பியும் எகைன் எடுத்து செகண்ட் போலில் இப்படி விட்டு திருப்பியும் இப்படி தேர்டு ஹோலில் விட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே 2 ஹோல் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டு திருப்பியும் அதை இந்த செகண்ட் போனில் எடுத்து இப்படி இங்கே இருக்க டென்ஷனில் லாக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹூப்பில் இப்படி குள்ளே தள்ளி போத்தோம்னா அதுக்குள்ளே போயிடு. அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்படி விட்டு அதுக்கப்புறம் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்து அதை இங்கே 2 லாக் இருக்கு இல்லையா, இது புல்ல இப்படி இப்படி உள்ள விட்டுட்டு எகெயின் திருப்பி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த கம்பிக்குள்ளே இப்படி விட்டு அதுக்கப்புறமா ஊசியில் இப்படி கோத்துறணும். இதோட நூல் எப்படி கோக்குறதுங்கிறது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாபினை எடுத்து இந்த கேஸ்க்குள்ளே போடணும். இப்போ இது கேஸு, இது பாபின்.
இந்த பாபினை இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி நமக்கு இருக்கு இல்லையா, அது வழியா தான் நம்ம வெளியே எடுக்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோல் வழியா இங்க இருக்கிற இந்த நூல் வரணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நூல் நம்மள பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி, இந்த நூல் நம்மள பார்த்த மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அத அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல இப்படி வச்சு, இந்த நம்மள பார்த்த மாதிரி இழுக்கிற நூல் இருக்கு இல்லையா, அத இந்த சின்ன ஹோல்குள்ள இப்படி விட்டு இப்படி வெளியே எடுத்துடணும். அவ்வளவுதான். இப்படிதான் இதுக்குள்ள இந்த கேஸுக்குள்ள நம்ம பாபினை போடணும். நம்ம லைட்டா இல்லி தூக்கிட்டு இத நம்ம இழுத்துட்டு அங்க ஒரு ஹேண்டில் இருக்கும். அதுல போட்டோம்னா ஒரு டக் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் நமக்கு கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஊசிய இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நூல் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப எடுத்து இப்படி வச்சுட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு தயாரா இருக்கும். இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி அப்புறம் பாபின் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா ஒரு வீல் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி, இத இப்படி கீழே அழுத்தி பிடிச்சிட்டு இந்த இந்த 2.5 இங்க தெரியுதா, இங்க ஒரு புள்ளி தெரியுதா, அதுல 2.5 அப்படிங்கிறதுக்கு நேரா இப்படி வச்சுட்டு நம்ம விட்டுருணும். இந்த இதுல வச்சுதான் நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம போடணும். ஏதாவது ஹெம் பண்றதுக்கு அப்படின்னா மட்டும் இதை அமுத்தி கீழே பிடிச்சிட்டு இந்த லாஸ்ட் 5 அப்படிங்கிற இதுல நம்ம வச்சு ஸ்டிச்சஸ் போடுவோம், லாங் ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னா. ஆனா நம்ம எல்லாம் ரெகுலரா தைக்கிறது இந்த 2.5ல தான்.